அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் பிஜேபியை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அளித்த பேட்டி ஒன்றில் நம் நம் நாட்டில் தேர்தல் முறை பிற உலக நாடுகளால் மதிக்கப்படுகிறது என்று அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். உலக நாடுகளால் மதிக்கப்படுகிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஏன் குழப்பம் செய்கிறீர்கள்? உலக நாடுகளால் நம்முடைய அரசியல் நம்முடைய தேர்தல் முறை மதிக்கப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் மக்களாட்சிதான். இம்முறை தேர்தலை சூழ்ச்சி திறனுடன் கையாளுகை செய்து தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றுவிடலாம் என்று நீங்கள் பேசுகிறீர்கள். இரண்டாவதாக, எஸ்ஐஆரை ஏற்றுக்கொள்வதுதான் ஜனநாயகம் என்று நீங்கள் சொன்னீர்கள். தற்பொழுது தமிழகம் மட்டுமல்லாமல் பிற 8 மாநிலங்களும் மற்ற 3 யூனியன் பிரதேசங்களிலும் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதை ஸ்ட்ராங்காக தமிழகத்தில் SIR, the Special Intensive Revision of Electoral Rolls, covering around 51 crore votes, which is strongly and legally opposed by Tamil Nadu government. Why it has been strongly opposed by Tamil Nadu government? ஏனென்றால் கடந்த ஏப்ரல் 2024 ஆண்டு பீகாரில் நடைபெற்ற இந்திய சட்ட தேர்தலில் அதில் ஷியோகர் மாநிலத்தை சேர்ந்த JDU என்ற இயக்கத்தை சார்ந்த லவ்லி ஆனந்த் என்பவர் வெற்றி பெற்றார்கள். அதுவும் வெறும் 29,143 ஓட்டு வித்தியாசத்தில் மட்டுமே அவர் வெற்றி பெற்றார். பின்பு ஆகஸ்ட் 1ஆம் தேதியில் அதே 2024 SIRல் எடுக்கப்பட்ட எலக்டோரல் ரோல் ரிலீஸ் செய்யப்பட்டதில் 1,09,723 ஓட்டுகள் முறைகேடு செய்யப்பட்டு நீக்கப்பட்டுள்ளன. இது ஜனநாயகமா? நிச்சயமாக அல்ல. இது மக்களாட்சி அல்ல. இது சர்வதிகார ஆட்சி. Respected madam, this is a dilution of democracy and dictatorship of BJP. Are you trying to do the same to the rest 9 states and 3 union territories, and later inch by inch are you dreaming to capture the whole India under a dictatorship of BJP? No, never it will happen. Indians, please wake up. ஏனென்றால் உங்கள் பேச்சில் அதிகார ஆணவம் உள்ளது. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளீர்கள். நிச்சயமாக அது எடுபடாது என்று சொல்கிறீர்கள். அப்படியென்றால் உச்ச நீதிமன்றம் பிஜேபி கையில் தான் உள்ளதா? உங்கள் பேச்சில் ஒரு அரசியல் முறைமை தெரிகிறது. அனைத்து அதிகாரத்தையும் முழுமையாக கட்டுப்படுத்தி சட்டங்கள் அல்லது அரசியல் அமைப்புக்கு கட்டுப்படாமல் ஆட்சி செய்கிறது. உங்கள் சொற்கள் சர்வாதிகார ஆட்சியின் கொடுமையான அல்லது கடுமையான தன்மையை வெளிப்படுத்தி வருகின்றன. எழுச்சி தமிழர் அவர்கள், முன்பே நீங்கள் ஒரு சர்வாதிகார ஆட்சி என்றும் மதம் சார்ந்த அரசியலை நடைமுறைக்கு கொண்டு வர முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றும் தமிழக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திவிட்டார். நான் என்ன சொல்கிறோம் என்றால், இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல. இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல. அவ்வளவு லேசாக தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை எடை போட வேண்டாம். இட் இஸ் நாட் ஈஸி டு பி எ கான்குரர் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டை இதுவரைக்கும் வழிநடத்தி கொண்டு இருக்கிற தலைவர்களாகட்டும் இயக்கங்களாகட்டும் அனைத்துமே பெரியாரிஸ்ட் மற்றும் அம்பேத்கரிசம் கொள்கைகளை உடைய மக்கள். தமிழர்களுடைய நாடி நரம்பு, இரத்தம், சதை மற்றும் புத்தி இவை அனைத்திலும் ஊறிப்போனவை. பிஜேபிக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எலெக்ஷன் கமிஷனை கையில் போட்டுக்கொண்டு SIRஐ நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்துவிடலாம் என்று எண்ணாதீர்கள். Democracy is expected to create a good government or a people-chosen government, not a dictatorship in the name of democracy. உலக வரலாற்றை சற்று நினைவு கூர்ந்து பாருங்கள். நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவுக்கும் 1948 தனித்தனி எதிரெதிரான அரசாங்கங்களை நிறுவுவதை ஆதரித்தன. அதன் விளைவு அவர்களுடைய பிரிவை உறுதிப்படுத்தியது. சூடானும் தெற்கு சூடானும்
பிரிந்தன. இதில் தெற்கு சூடான் பல தசாப்தங்களாக ஓரங்கட்டப்படுதல், அரசியல் சமத்துவமின்மை, சுய உரிமைக்கான விருப்பத்தால் சுதந்திரத்திற்கு வாக்களித்தது. அவ்வளவு ஏன், நம் இந்தியாவிலே தெலுங்கானா பகுதி மக்கள் அரசியல் மற்றும் ஜனநாயக நோக்கங்களுக்காக நிறைவேற்றுவதற்காக தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேஷ் பிரிக்கப்பட்டது. வரலாற்றில் நீங்கா இடம் பிடிப்பதற்காகவே மோடி அவர்கள் வித்தியாசமான கொள்கைகளை முன்னிறுத்துவார். மக்களை குழப்பத்தில் வைத்திருப்பார். அச்சமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதும் வாடிக்கையாக வைத்துள்ளார். அவர் ஆசை நிறைவேறவே இந்தியாவை பிரிவினைக்கு வழிவகுத்தவர் என்று வரலாற்றில் நீங்கா இடம் பிடிக்கப் போகிறார். எனவே தமிழக மக்களே, விழிப்பாயிருங்கள். நவம்பர் 11 SIR எதிரான உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்நோக்கி இருங்கள். சர்வாதிகார ஆட்சியை புறக்கணியுங்கள். ஜனநாயகத்தை காப்போம். வாழ்க எழுச்சி தமிழர், வாழ்க விசிக. இப்படிக்கு அனிதா தேவா, சீறிப்பாயும் விடுதலை சிறுத்தைகளாய்.